வணக்கம் மை டியர் மக்களே! வெல்கம் டூ எஃப்டிஏ விளாக்ஸ். இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்டின்னா வந்துட்டு, வேளாங்கண்ணி டூ தனுஷ்கோடி அந்த ட்ரிப் தான் பண்ண போறோம். ஆக்சுவலி அங்கேருந்து நான் கிளம்பி வந்தாச்சு. நான் ஒரு இடத்துல நின்னுட்டுருக்கேன். இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 275 கிலோமீட்டர். கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 29 நிமிஷம் ஆகும்னு கூகுள் மேப் வச்சு சொல்லிருச்சு. பார்த்தீங்களா? ஒரு இடத்துல நிழலுக்காக நிப்பாட்டியிருந்தேன். அந்த இடத்துல இருந்து தான் அந்த வீடியோ ஷூட்டே எடுக்கிறேன். ஆனா, அங்க பயங்கரமான ஒரு ஆர்ச்சலா இருந்துச்சு. சரி அதெல்லாம் பார்த்துட்டு, இனிமேல் இது பார்த்தா ஆகாது, கிளப்புங்க அப்டின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா, இதுதான் வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணி சர்ச்ல இருந்து தான் ட்ரிப்பே ஆரம்பிக்குது. சரி நான் சர்ச்ச போய் பார்த்துட்டு போலான்ட்டு போனேன். ஃபுல் க்ரவுடு. சரி இது ஆகாது. இங்கேருந்தே திரும்பி ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வண்டிய திருப்பியாச்சு. பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா பேரிகார்ட்லாம் போட்டு லாக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, இத எடுத்தது கிறிஸ்மஸ் டைமு. அதனால வந்துட்டு எல்லா சைடுமே ஃபுல்லா லாக் பண்ணி, நம்மள போறதுக்குள்ளயே ஒரு வழி ஆக்கி விட்டாங்க. சரி முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி ஓடி போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. பார்த்தா ஆட்டோக்கார அண்ணாச்சிலாம் எதிர்ல பயங்கரமா வந்துட்டு இருந்தாரு. அவருக்கு இவர்ட்டலாம் ஸ்கூட்டிக்காரர்ட்டயும் கட் அடிச்சு ஓடி போனா, முன்னாடி மக்கள் கூட்டம். "அண்ணே கொஞ்சம் வழி விடுங்க, ஊர விட்டு ஓடிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க வழிய மறிச்சுக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அத்தன பேர்ட்டயும் கேட்டு, ஸ்கூட்டிக்கார அக்கா கவுத்தி விட பாத்துச்சு. சரி பரவால்ல, வண்டிய தூக்கிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஆனா என்னன்னா ஃபுல் கிரவுடுங்க. அதனால வந்துட்டு கிறிஸ்மஸ் டைம்லாம் நீங்க வேளாங்கண்ணி போறீங்கன்னா, கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேரா போய்க்கோங்கப்பா. ஏன்னா எந்த சைடும் எங்கிட்டும் நகர முடியல. நம்ம இங்கிட்டு திரும்புற நேரத்தில ஆட்டோக்காரர் டப்புன்னு ஹேண்டில் பார்க்குள்ளேயே விட்டுறாரு. அவ்வளோ கொடூரமா தான் இருந்துச்சு. சரி ஏதாச்சும் ஓடிலான்ட்டு ஒரு வழியா அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் அவுட்டர் சைடு வந்தாச்சு. ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, டிராஃபிக்லாம் கம்மியாகி ஜாலியா போயிட்டுருந்தேன். சரி ஓகே போலாம் அப்படின்னு திரும்பும்போது அண்ணன் பிரேக் அடிச்சு, "தம்பி கொஞ்சம் மெதுவாவே வாப்பா, இன்னும் நமக்கு தூரம் இருக்குன்னாரு." சரின்ட்டு அப்புறம் அங்கேருந்து ஒரு வழியா பைபாஸ புடிச்சுட்டேங்க. இதுக்கப்புறம் அடிக்கிறோம், பறக்கிறோம், தெறிக்கிறோம்னு சொன்ன உடனே லாரிக்கார அண்ணாச்சி 2 பேரையும் பிளாக் பண்ணிட்டாரு. ஸ்பீட் பிரேக்கர்லாம் தவ்வி கிவ்வி சரி வழி விடுவாங்கன்னு பார்த்துட்டு, அப்புறம் முன்னாடி பார்த்தோன தான் பயங்கரமா இருந்துச்சு. என்னன்னா ஃபுல்லா வந்துட்டு அங்கெல்லாம் அக்ரிகல்ச்சர். இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா, சேம் அதே தான். பச்சை பசேல்னு ஒரு சூப்பரான வியூவா இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு, சரி ஹைவேஸ்ல போறோம். தனுஷ்கோடிய நோக்கி ஜாலி பண்ண போறோம் அப்படின்லாம் டயலாக்லாம் மனசுல யோசிச்சு அங்கருந்து வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா, இங்க கார் வந்து நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. அது வந்து ஆக்சிடென்ட் ஆன கார். "அவ்வளோ டேஞ்சரான பெண்ல தான் நீங்க போயிட்டுருக்கீங்க" அப்படின்னு சொன்னாய்ங்க. சரி போவோம் அப்படின்ட்டு அங்கருந்து அப்படியே போயாச்சு. அப்படி போயிட்டுருக்கும்போது தான் ஒரு பேரிகார்டு வந்தது. என்னன்னு பார்த்தா, நம்ம ராமநாதபுரம் அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ள கிளம்பிட்டோம் அப்படிங்கிறத வந்து பேரிகார்ட வச்சு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்தாங்க. சரிப்பா வந்துட்டோம் ராமநாதபுரத்துக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து நகர்ந்தாச்சு. பார்க்கும்போதே அந்த இடமும் சூப்பரா இருந்துச்சு. ஃபுல்லா பச்சை பசேல்னு. சரி அதையும் விட்டுட்டு, "அண்ணே கொஞ்சம் வழி விடுங்க நான் போணும்" அப்படின்னதுக்கு அண்ணன் கோவப்பட்டு ஆக்ஸிலேட்டர் ஒற்றை மிதி மிதிச்சிட்டாரு. நான் கிலோமீட்டர் ஜூம் பண்ணி பார்த்தேன். எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஏன்னா கிளார் அடிச்சிருச்சு. ஸோ ஒண்ணும் பண்ண முடியல. சரி GoPro ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்தா ரெக்கார்டெல்லாம் ஆகுது. என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னா, மைக் ரெக்கார்ட் ஆவல. அதனால தான் இதுக்கு வாய்ஸ் ஓவர் ஃபுல் வீடியோ குடுக்க வேண்டியதா போச்சு. சரின்னு இந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயும் போலாம் அப்படின்ட்டு போயாச்சு. என்னன்னா, அந்த தனுஷ்கோடி ட்ரிப்லாம் நெறையாவோட ட்ரீம் ட்ரிப்பா இருக்கும். அதெல்லாம் பல பேர் வந்துட்டு வீடியோவ பார்த்து வைப் ஆகுறது, அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க ஃபோட்டோவ பார்த்து வைப் ஆகுறது, இந்த மாரிலாம் நானும் பயங்கர வைப் ஆகி தான் போயிரலாம் அப்படின்ட்டு போனேன். ஆனா சூப்பரா இருந்துச்சுங்க. என்னன்னா இடையில டிராஃபிக் வந்து நம்மள பங்கமா தள்ளி விட்டுருவாங்க. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ரோடோட சென்டர்ல ஓட்ட மாட்டேன். கார்னர்ல ஓட்டிட்டு இருப்பேன். அந்த லெவலுக்கு ரோடு ரொம்ப டிராஃபிக்கா இருக்கும். நீங்களும் அந்த சைட்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா போய்க்கங்க. என்னதான் தனுஷ்கோடி வந்து டெட் எண்டான ஒரு இடமா இருந்தாலும், ஆனா நம்ம அங்க போறதுக்குள்ள நம்மள ஒரு வழியா ஆக்கிருவாய்ங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு வைபோட தான் அங்கருந்து போயிட்டுருந்தோம். பார்த்தீங்கன்னா, பக்கத்திலேயே சுத்தி சுத்தி பச்சை பசேல்னு இருந்துச்சு. பயங்கரமா இருந்தது. எனக்கு என்னன்னா பயமா இருந்தது. நாய் ஒடியாந்துருமோன்னு. டேனிங்கலாம் பயங்கரமா விட்டு அண்ணன் பாருங்க புகைய கிளப்பிட்டு போயிட்டு இருந்தாரு. "அண்ணே கொஞ்சம் வழி விடுங்க போய்க்கிறேன்னே" சட்டுன்னு அண்ணன் ஒரு கட்டு அடிச்சாரு பாருங்க. வந்தான் நம்ம தலைவன். "ஐயா என்னைய விட்டுருன்னு" சொல்லிட்டு தவ்விட்டேன். அதுக்கப்புறம் தான் சம்பவமே. பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஃபுல்லா புழுதி. கொஞ்ச நேரத்தில லாரிக்கார அண்ணாச்சி நம்ம மேல முகத்துல இல்ல, கண்ணுக்குள்ளேயே புழுதிய விட்டு ஆட்டிட்டு போயிட்டாரு. "சரிண்ணே, அண்ணா கொஞ்சம் வழி விடுங்க நான் ஓடி போய்க்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு இருந்து நகர்ந்து வந்து பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாவே பேஜ் ரோடு தான். கடைசியில எந்திரிச்சு நின்னுட்டேன். "இதுக்கு மேலலாம் முடியாதுடா. நம்ம உயிர காப்பாத்திக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு ரோட எட்டி பார்த்துட்டே ஓட்டிட்டு இருந்தேன். சரியா இப்ப எந்த ஊருக்குள்ள இருக்கோம்னு தெரியல. நமக்கு வந்துட்டு இன்னும் ஒரு 185 கிலோமீட்டர் இருக்கு. அவ்வளோதான் ஓட்டியிருக்கேன்னா, அவ்வளோதாங்க ஓட்ட முடிஞ்சது. இப்ப தான் ரோடே குடுத்தாய்ங்க. பைபாஸ்ன்னு சொல்லி நம்மள ஏமாத்தி ஆஃப் ரோடுக்குள்ள கூட்டு போய்ட்டாய்ங்க. பல சம்பவங்களை கடந்து சாதனை புரிய வேணும்னா அப்படிதான் பண்ணியாகணும். பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க ஃபுல்லா பச்சை பசேல்னு சூப்பரா இருந்துச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, அந்த ஈச்ச மரம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அதையும் பார்த்துட்டு ஒரு ஹாய் எல்லாம் போட்டு நான் என்னென்னமோ பேசினேன். ஆனா அதெல்லாம் மொத்தமா போயிருச்சு. என்ன பண்றது? கடைசியில ரியாக்ஷன் வீடியோவா குடுக்கலன்னு சந்தோஷப்படுங்க. இப்போ வந்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டுருந்தோம். பார்க்கும்போது அந்த பச்சை பசேல்னுலாம் போய் ஃபுல்லா ட்ரையல் லேண்ட் வந்துச்சு. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு பைபாஸ்லாம் வந்துச்சு. அதெல்லாம் தப்பிலாம் ஓட்டிட்டு இருந்தேன். இதில என்னன்னா போய் கூகுள் மாத்தாஜி வளைஞ்சு வாங்கன்னுச்சு. நானும் சரி வளைஞ்சா எங்க இருக்குன்னு பார்த்தா ரோடு மேலேயும் கீழயும் அப் அண்ட் டவுன்ல ஓடிட்டு இருந்தது. சரின்ட்டு அங்கேருந்து ஓடிட்டேன். ஆக்சுவலி இந்த ட்ரிப் வந்துட்டு நான் பிளான் பண்ணதில்ல. நான் வால்பாறை டூ வேளாங்கண்ணி தான் பிளான் பண்ணேன். மேல பார்த்தீங்கன்னா, ஒரு போர்ட கை காமிக்கிறேனா, அந்த போர்டுல தான் ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. நான் வால்பாறைலருந்து ட்ரிப் பிளான் பண்ணி, அதுக்கப்புறம் நான் வேளாங்கண்ணி தான் என்னோட ஆக்சுவலி பிளான். அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு தனுஷ்கோடி அதெல்லாம் நான் பிளான் பண்ணது. ஸோ, அதெல்லாம் சடன் ட்ரிப்பா இருந்ததுனால என்னால கரெக்ட்டான அரேஞ்ச்மெண்ட்ல போக முடியல. சரி, முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெர்ஃபெக்ட்டா குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ நீங்க பார்க்குறீங்கல்ல, இதுதான் சம்பவமான இடம். பாம்பன் பாலம். அந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம். அத பார்த்தோன தான் ஒரு வைபே ஆச்சு. பார்த்தீங்கன்னா, எட்டி கடந்து பார்த்துட்டு இருக்கேன். எங்கடா ட்ரெயில் தண்டவாளம், எங்கடா போட்டு அப்படின்னு. சரி ஓரமா நின்னா தான் பார்க்க முடியும் அப்படின்ட்டு, எங்கேயாச்சும் ஓரமா நிப்பாட்டலான்னு பார்த்தா,
ஒரு இடமும் இல்ல. ஏன்னா எல்லாம் லைனா போயிட்டே இருக்கு. லைன்லயே வண்டி வந்துட்டே இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சுங்க. ஒரு சைடு வந்துட்டு பாலம், அதுக்கு பக்கத்துல ஒரு பிரிட்ஜ். அதுக்கப்புறம் இந்த பிரிட்ஜ்ல தான் நாங்க போயிட்டுருந்தோம். இதா பார்த்தீங்களா, மேல பாருங்க ரயில்வே ட்ராக்கு. அது பக்கத்துல ஒரு சின்ன பிரிட்ஜ் மாரி என்னமோ இருந்தது. சரி, சூப்பரா இருக்கே! என்னப்பா கொஞ்ச நேரம் நிப்பாட்டலாம் அப்படின்னு பார்த்தா வழியே இல்லன்ட்டு, கடைசில 360 எடுத்து ஒரு ஆன போட்டேன். அப்பா நம்ம மூஞ்சியும் தெரியும்டா. இங்க தான் வந்திருக்கோன்னு எல்லாம் நம்புவாய்ங்க. அப்படின்னு சொல்லி எட்டியெல்லாம் பார்த்துட்டுருந்தேன். சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் இங்க வந்தீங்கன்னா, அந்த பாம்பன் பாலம் இதெல்லாம் போயிருந்தீங்கன்னா, மறக்காம நமக்கு கமெண்ட் பண்ணுங்க. நானும் இத பத்தி தெரிஞ்சுக்கிறேன். இங்க பாருங்க பெரிய ஒரு தூண் மாதிரிலாம் இருந்துச்சு. தூணு தான் அத தாங்கி பிடிக்கிறது போல. நானும் அத பார்த்துட்டு எட்டிலாம் பார்த்தேன். ச்சே! தூணெல்லாம் பார்க்குறோம். ஆனா நமக்கு நிக்கிறதுக்கு வழி இல்லையே. ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு பஸ் வந்துட்டு நிக்குதுல்ல. அங்க சைடுல வண்டி நிக்குது. போலீஸ்காரங்கலாம் கத்திட்டு இருந்தாய்ங்க. "போங்கடா, போங்க, போங்கன்னு." அந்த மாரிலாம் சம்பவமெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் ஒரு இடத்துல நின்னு ஃபோட்டோ, வீடியோ அதெல்லாம் எடுத்துட்டேன். சரி, நம்ம வந்து அடுத்து நம்ம வந்து தனுஷ்கோடி நோக்கி போணும். அதனால தனுஷ்கோடிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாம்பன் பாலத்தோட அழகெல்லாம் பார்த்துட்டே போலான்ட்டு போயாச்சு. ஆனா, அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா க்ரீனரீஸா போட் நின்னுட்டு இருந்துச்சு. நல்லா சூப்பரான வியூ. முடிஞ்ச அளவுக்கு கேப்சர் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் முன்னாடிலாம் நிப்பாட்னோனே நானும் ஆசைக்கு வந்து நிப்பாட்டிக்கிட்டேன். சரி நம்ம எப்படியாச்சும் இன்னொரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து லாஸ்ட் எண்ட் ஆஃப் கார்னர். கார்னர் வந்தோனே நீங்க பார்க்குறீங்களா ஃபுல்லா கடலு. அந்த இதான் அந்த பாலம் அதெல்லாம் இருக்கும். கீழ பார்த்தீங்கன்னா, போட்டு அதெல்லாம் இருந்துச்சு. நெறைய பேர் மீனெல்லாம் புடிச்சிட்டு இருந்தாங்க வலை வச்சு. சரி, நம்ம வந்து தனுஷ்கோடி நோக்கி தானே, தனுஷ்கோடிக்கு போவோம், ஜாலி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் எனக்கு ஒரு வைபான மூவ்மெண்ட்டே வந்தது. சரி தனுஷ்கோடி கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்குன்னு பார்த்தா 52 கிலோமீட்டர். அப்பா ஏய்! காலையில 10:30க்கு ஓட்ட ஆரம்பிச்சவன் 3 மணி ஆச்சியா? இன்னுமா வரல? அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் போயிட்டுருந்தேன். ஆனா போகும்போதெல்லாம் ஒரு வெறுப்பு இருந்துட்டே இருந்ததுங்க. என்னடா இவ்வளோ நேரம் ஓட்டுறோம், வெயிலா இருக்கு, ஒரு மாதிரி நம்மளால ஓட்டவும் முடியல, ஒரு மாரி டயர்ட் ஆகுது. என்னன்னா நீங்க போற இடம் ஃபுல்லாவே ஒரு சின்ன மரத்தோட நிழல் கூட இருக்காது. அந்த லெவலுக்கு நீங்க டயர்ட்னஸ்ல தான் ஓட்டணும். இடையில பார்த்தீங்கன்னா, அந்த மாரிலாம் வண்டி ஃபுல்லா வந்து குறுக்க போட்டுருவாய்ங்க. நம்ம எப்படியாச்சும் கையில கால்ல விழுந்து, "லாரிக்காரன் அண்ணாச்சி, வைக்கிறேன் அண்ணாச்சி" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு இருந்தெல்லாம் கிளம்பி போணும். இங்க பார்த்தீங்கன்னா, டிவைடர் வச்சிருக்காங்க. இது வந்து தனுஷ்கோடி என்ட்ரன்ஸ்குள்ள டிவைடரு. அந்த டிவைடர தாண்டி போணும். முன்னாடி பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஏதோ ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மாதிரி இருந்தது. நான் அத எட்டி பார்த்தேன். ஒண்ணும் தெரியல. ஏன்னா 2 பேரும் ஃபைட் நடந்துட்டு இருந்துச்சு. சரி நம்ம நிக்கக்கூடாது. நம்ம தனுஷ்கோடி நோக்கி போறதுல மும்மரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடியாச்சு. ஏன்னா யாருக்கும் எந்த விதமான அடியும் இல்ல. வண்டி லைட்டா டச் ஆயிருச்சு. சரி, நம்ம அப்படியே போயிட்டு தனுஷ்கோடியில எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜாலி பண்ண போலாம். அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். போக ரோடு கொஞ்சம் பெருசாச்சுங்க. அதெல்லாம் நான் தப்புலாம் சொல்லக்கூடாது. நல்லா இருந்துச்சு ரோடு. ஏன்னா நம்ம சாடி போய்க்கலாம். ஒரு ஜாலியான வைபான ஒரு ரோடா இருந்துச்சு. இவ்வளோ முன்னாடி லாரிக்கார அண்ணாச்சிலாம் போனாரு. "அண்ணாச்சி நான் கொஞ்சம் முன்னாடி போறேன் அண்ணாச்சி, முடியல அண்ணாச்சி" அப்படின்ட்டு அவருக்கு ஒரு டாட்டாவ போட்டு அங்கேருந்து வந்துட்டேன். நீங்களும் இந்த மாதிரிலாம் ட்ரிப்பு, ட்ராவல்லாம் என்ஜாய் பண்றீங்கன்னா, மறக்காம நம்ம நம்ம சேனல மறக்காம சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எஃப்டிஏ விளாக்ஸ் அதில தான் நம்ம இருக்கோம். பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ராமேஸ்வரத்துக்குள்ள என்ட்ரிய குடுத்தோனே பஸ்ஸு, காருன்னு வச்சு நம்மள போட்டு ஒரு ஓரமா தள்ளிட்டாய்ங்க. "அண்ணே நானும் பைக்கரு." "என்னடா பைக்கரு போடா காட்டுக்குள்ள" அப்படின்னு ஒரு அமுத்து விட்டாய்ங்க. இருந்தாலும் பரவால்ல. "வருவேன்டா ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி" அப்படின்னோனே, "நீ எப்படி இதுக்கு டிராகன்னு பேர் வச்சேன்னு கேட்காதீங்க. இவன் பேரு டிராகன் தான்." அதான் நெருப்பு கக்கிட்டு வெளிய வந்துட்டான். சரி ஒரு வழியா எப்படியாச்சும் பக்கத்துல தனுஷ்கோடி பக்கத்துல போயிருவோம். இன்னும் நமக்கு வந்து ஒரு 30 கிலோமீட்டர் தான் இருக்கு. ஜாலி பண்ணிட்டு போலாம் அப்படின்ட்டு நானும் போய்க்கிட்டே இருந்தேன். பார்த்தீங்கன்னா, அங்க ஷேர் ஆட்டோ எல்லாம் இருந்ததுங்க. நீங்க வேணும்னா ஷேர் ஆட்டோ அந்த மாரிலாம் நெறைய புடிச்சுக்கலாம். ஒரு வழியாக தனுஷ்கோடி என்ட்ரன்ஸ்க்குள்ள வந்துட்டோம். எப்படின்னா, இங்க பார்த்தீங்கன்னா, இந்த கடலோர பகுதியில மக்கள் வாழ்வாங்கல்ல, அவங்க இவங்கலாம். ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, கருவாடு வாசம் கப்புன்னு அடிச்சது. சூப்பரா இருந்துச்சு. சரி கருவாடுலாம் நம்ம திங்க முடியாது. நம்ம எப்படியாச்சும் போய் அங்க போய் பார்த்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல நிப்பாட்டல. நானும் ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருந்தேன். நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த 2 சைடுமே வந்துட்டு ஃபுல்லா அந்த மண்ணு மாரி தெரியுதா? அதெல்லாம் மணல். அந்த இடத்து பக்கம் போகலாம் பயங்கரமா ஸ்கிட் ஆச்சு. ஸோ கேர்ஃபுல்லா போங்க. நீங்க ரைட் சைடு பார்க்குறது வந்துட்டு ஃபுல்லா கடலுங்க. இவங்க இருக்கிறது பக்கத்திலேயே தான் அந்த கடல்லாம் இருந்தது. இந்த இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இவங்க எல்லாருமே அந்த கருவாட்டு கடை அந்த இதெல்லாம் வச்சிருந்தாங்க. வாசல்லாம் பங்கமா இருந்துச்சு. ஆனா நம்மளால தான் சாப்பிட முடியல. சரி தனுஷ்கோடிக்கு போறோம், ஜாலி பண்ண போறோம் அப்படின்னு ஒரு டயலாக்க போட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேர் நின்னு வாங்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா? நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்தா பார்த்தீங்களா? கடல் லைட்டா தெரிய ஆரம்பிக்குதா? இந்த சைடும் கடல் தெரிய ஆரம்பிக்கும். இதுதான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு. இதெல்லாம் குறைஞ்சது ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுரும். நீங்களும் அங்க போனீங்கன்னா, ஜாலியா அங்க சைட்ல நின்னு ஃபோட்டோ, வீடியோ அந்த மாரிலாம் எடுத்து ஜாலி பண்ணி வைப் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் நான் எப்படியாச்சும் அஷூரன்ஸ் குடுப்பேன். பார்த்தீங்கன்னா, போக வந்துட்டு ஃபுல்லா மணல் உங்க ரோட்டு பக்கமே வர ஆரம்பிச்சுரும். உங்களுக்கு 2 சைடும் பார்த்தாவே தெரியும். அந்த 2 சைடுமே கடல் அப்படியே கொஞ்சம் விரிஞ்சு உங்களுக்கு ஃபுல்லா மணலாயிரும். அதுவும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு சூப்பரா இருக்கும். என்ன பிரச்சனை, அந்த கார்லாம் ஜொய்யின்னு வருதுல்ல, மணல் ஃபுல்லா உங்க மூஞ்சில தான் அடிக்கும். அதனால அதுக்கேத்த மாரி சேஃப்டியாலாம் போய்க்கங்க. அப்புறம் நான் அப்படியே யோசிச்சிட்டே வந்தேன். என்னடா அதெல்லாம் பல நாள் கனவுடா! நம்மளும் இதெல்லாம் பண்ண போறோம். அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஒரு வைபான மொமெண்ட்டா இருந்துச்சு. அப்புறம் டிராகன நிப்பாட்டி ஃபோட்டோ, வீடியோலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கலாம் எடுத்துட்டு இருந்தேன். பாருங்க 360 ஷாட்ல எப்படி இருக்குன்னு. அத வந்து கடல் பாசிங்கிற மாரி ஏதோ ஒண்ணு இருந்துச்சுங்க. நெறைய இருந்துச்சு. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தது. அப்புறம் 360 ஆன் பண்ணி விட்டேன். அது பாருங்க வீடியோ வியூ நல்லா இருக்கா? அந்த கருவாட்டு கரையோட. இதுவும் கொஞ்சம் முன்னாடி அந்த கொஞ்சம் தூரத்துக்கு கருவாட்டு கடை அதெல்லாம் இருந்துச்சுங்க. நீங்கலாம் வந்தீங்கன்னா மறக்காம அதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கப்பா. அவங்களோட நேச்சரா கிடைச்சா அவங்க பண்றது. அதுவும் நல்லா தான் இருக்கும். என்னோட அசம்ப்ஷன். இது யாராச்சும் நீங்க வாங்கியிருந்தேன் ட்ரை பண்ணது ப்ரோ எப்படி இருந்தது? அப்படிங்கிறதெல்லாம் நீங்க மறக்காம நான் கமெண்ட்ல சொல்லலாம். நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன்.
அதுக்கப்புறம் நான் யோசிச்சுட்டே வந்தேன். இதெல்லாம் பல நாள் கனவு. நம்மளும் போய் அந்த வீடியோ, இந்த வீடியோ, ரீல்ஸ் எல்லாம் பார்த்து நம்மளும் இதெல்லாம் பண்ண போறோம். பண்ணிருவோம் அப்படின்னு ஒரு நேரத்துல யோசிச்சுட்டு இருந்தேன். அப்ப நானே இத பண்றேன் அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் வைபான மூவ்மெண்ட் எல்லாம் வந்துருச்சு. சரி, எப்படியாவது தனுஷ்கோடி பக்கம் போய் ஜாலி பண்ணிரலாம். இல்ல இதே மாரி ஃப்ரீயான ரோடுன்னு தான் நெனச்சேன். என்னன்னா இடையில எல்லாம் விஜிஏ சித்து அப்படிங்கிற ஒரு வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஃப்ரீ ரோடா இருக்கும் அவங்க போம்போது. நானும் அப்படிதான் நெனச்சு, ஃபுல்லா பைபாஸ் தான் போல. நம்ம ஒரு வாட்டி போனோம்னா நேரா அங்க போயிரலாம் அப்படின்லாம் நான் யோசிச்சு போனேன். அப்புறம் தான் நடந்தது சம்பவமே. வண்டி பைக்க கூட இன்ச்சிட்டா நடத்திருந்தேன் பார்த்தீங்களா? ஒரு அண்ணன் கை காமிச்சிட்டு இருக்காரா, என்ன ரீசன்னா அந்த சைடு வந்துட்டு வண்டி சிக்கிருச்சு. தள்றதுக்காக ஆள கூப்பிட்டுட்டு இருந்தாரு. நம்ம எங்க தள்றது? நம்மளே தள்ளிட்டு தான் ஓடணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. போக போக என்ன ஆச்சுன்னா, அந்த டிராஃபிக்கோட இது வந்துட்டு உக்கிரமாக ஆரம்பிச்சுருச்சு. முடிஞ்ச அளவுக்கு எப்படியோ நானும் தக்கி முக்கி முன்னாடி போனா, தலைவர் நம்மளையே பார்க்குறாரு. "யார்றா அவன்? எங்கேருந்துடா வந்திருக்கான்?" அப்படிங்கிற மாரி பார்த்தாரு. நானும் சரி, இந்த லோக்கல் கையோட உதவியோட தான் நம்ம ஊர் போய் சேர முடியும் அப்படின்ட்டு நானும் லோக்கல் கை எந்தெந்த சந்துல ஊர்றாங்களோ, அந்த சந்துலலாம் பூந்துட்டு இருந்தேன். என்னன்னா, அவங்க ஸ்கூட்டி அந்த மாரி வச்சிருக்காங்க. நம்ம வண்டி பெரிய வண்டி. சில சந்துக்குள்ள பூராத அங்க நிப்பாட்டிருவேன். சில இடத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கேப் கிடைக்கும்போது போயிருவேன். சில இடத்துல மணல்ல திரிகி திரிகி வருவேன். என்னன்னா, அதோட ஃபுட்டேஜ்லாம் கொஞ்சம் என்னால போட முடியல. ஏன்னா வீடியோ லென்த் ஆயிருங்கிறனால. பார்த்தீங்களா, இடையில பஸ்ஸெல்லாம் திருப்புறதுக்கு இப்படி நிப்பாட்டிட்டாங்கன்னா, குறைஞ்சது நீங்க 1/2 அன் ஹவருக்கு மேல அங்க நின்னு தான் ஆகணும். அதுவும் கொஞ்சம் முன்னாடி இருந்தீங்க அப்புறம் முன்னாடி போறான் பாருங்க என் தலைவன். டெல்லிக்காரன். இவரு தாங்க உண்மையான ஒரு ரைடர். நம்மலாம் அப்படி கிடையாது. தலைவன் எந்தெந்த இடத்துல சந்து இருக்கோ கரெக்ட்டா அப்படியே பூந்து பூந்து போயிட்டு இருந்தாரு. நான் அவர புடிச்சுட்டேன். இதுக்கு மேல நம்ம தனுஷ்கோடி எட்டி பார்க்கணும்னா, தலைவன தான் புடிக்கணும் அப்படின்ட்டு. முன்னாடிலாம் கையெல்லாம் காமிச்சாங்க. டாட்டாலாம் போட்டாங்க. நல்லா ஜாலியா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. மேல பார்த்தா கொக்கு கிக்குலாம் பறந்துட்டு கிடந்துச்சு. எப்படியாச்சும் எனக்கு அந்த இடத்துக்கு போயிரணும்டா அப்படிங்கிற மாரி கிட்டத்தட்ட இந்த ஏரியாவுக்குள்ள மட்டும் 2 மணி நேரம் வண்டி ஓட்டுனேங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர். ஸோ அந்த அளவுக்கு டிராஃபிக்கா இருந்துச்சு. நான் போனது வந்து வீக் டேஸ் அப்படிங்கிறதுனால வந்துட்டு ரொம்ப க்ரவுடா இருந்தது. நீங்க அதுக்கு ஏத்த மாரி முன்னாடியே பிளான் பண்ணிக்கங்க. ஒரு வழியாக முன்னாடி போயிட்டோம். பார்க்க போறோன்னோனே, மக்கள் கூட்டம் மழக ஆரம்பிச்சுருச்சு. "என்னப்பா வண்டிய வச்சு பிளாக் பண்ணீங்க, இப்ப மக்களா பிளாக் பண்றீங்களா?" அப்படின்னு நெனச்சுட்டு நானும் கொஞ்சம் கொஞ்சமா உந்தி உந்தி முன்னாடி போயிட்டேங்க. பல நாள் டெஸ்டினேஷன் பக்கம் வந்துட்டோம். ஐயா! ஜாலி அப்படின்னு நெனைக்கும்போது, மொத்த பேரும் பிளாக் பண்ணிட்டாய்ங்க. சரி என்ன பண்றதுன்னு நானும் வானத்த பார்த்து நின்னுட்டேன். சரி எப்படியாச்சும் போயிரலாம். நம்பிக்கைய தளர விடக்கூடாது. வந்துட்டோம்டா பக்கத்துல அப்படின்னு எனக்கு நானே மோட்டிவேஷன் ஸ்பீச் போட்டோனே 2 பேருமே ரைடர்ஸ். ஒருத்தர் வந்து டெல்லி, ஒருவர் வந்து உத்தரப்பிரதேஷ். 2 பேர் பின்னாடியும் நானும் நைஸா அப்படியே நகர்ந்து நகர்ந்து அண்ணே என்னைய எப்படியாச்சும் கூட்டு போயிருங்கண்ணே. நானும் லோக்கல் கை தான். ஆனா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி, நானும் அவங்க முன்னாடி போயிட்டுருந்தேன். ஆனா நகர முடியலங்க. பார்த்தீங்களா, பைக்கே ரொம்ப நேரம் நிக்க வேண்டியதாயிருச்சு. ஒரு சைடு வந்து மக்கள் கூட்டம், ஒரு சைடு வந்து வண்டி. ஃபுல்லா டிராஃபிக் ஜாம்ல ரஷ்ல நின்னுட்டு இருக்கு. சரி நம்ம விடுற பாட 360ல ஆன் பண்ணலான்னு பார்த்தா, 360 ரன் ஆவல. சரி ஓகே. நம்ம எப்படியாச்சும் முன்னாடி கின்னாடி போய் தனுஷ்கோடி பக்கம் போயிட்டோம்பா அப்படின்னு சொல்லி மொத்த பேரையும் நம்ப வைக்கணும்னா, நம்ம அங்க போய் தான் ஆகணும். அதனால டெல்லிக்காரங்கலாம் பறந்துட்டாங்க. நானும் அவங்க பின்னாடியே தேடி தேடி பார்த்தேன். ஆள காணோம். "என்னப்பா இது?" அப்படின்னு சொன்னோனே டெல்லிக்காரர் கண்ல சிக்குனாரு. அவரு சிக்குனாரோ இல்லையோ, தனுஷ்கோடி அந்த பிள்ளை சிக்கிருச்சு. நாங்களும் ரொம்ப நேரம் நின்னோம். அப்புறம் யாரும் எங்கள வந்து கேட்கல. "பேசாட்டி வண்டிய விட்றா உள்ள, வந்துட்டோம்டா. பல நாள் போராட்டங்கள், பல நாள் தடைகள், பல நாள் கனவுகள் இதெல்லாம் தாண்டி இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னு" ஓய்வான மூமெண்ட்லயே அந்த இடத்துல போனோம். சூப்பரா இருந்துச்சுங்க. பார்க்குற ஃபுல்லா மக்கள் கூட்டம். அந்த சென்டர்ல ஒரு பில்லர் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பில்லர் தான் இந்த அந்த சென்டர்ல பில்லர பார்த்த மாதிரியே பல கண்களின் உச்சியில கண்ணீர்கள் துளிகளோடு ஜாலியா அப்பாடி வந்துட்டோம். நம்மளுக்கும் இது பல நாள் கனவு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம். மொத்த பேரும் எங்களையே பார்த்தாங்க. எங்கடா நீங்கலாம் நாங்கலாம் கார்ல வரக்குள்ளயே செத்துட்டோம். நீங்க என்னடா பைக்ல வர்றீங்க அப்படின்னு சொல்லி மொத்த பேரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அங்க பாருங்க தலைவன் இன்ஸ்டா 360ல பங்கமா எடுத்துட்டு போயிட்டு இருந்தாரு. நானும் அவர் பின்னாடி போயிட்டு இருந்தேன். பார்த்தீங்களா செக்யூரிட்டி இங்க நிப்பாட்டுங்கம்மா நிப்பாட்டுங்கம்மான்னாங்க. நாங்க நிப்பாட்டுறது தான் இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங்கோட போய் ஜாயின் பண்ணி நிப்பாட்டிட்டேன். அப்படியே நின்னுட்டு அங்கேருந்து ஃபோட்டோ, வீடியோ அதெல்லாம் பயங்கரமா எடுத்திருக்கேங்க. சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் எப்படி சொல்றது? பல நாள் கனவு. இந்த இடத்துக்கு நான் வரணும் அப்படிங்கிறது. அதுவும் பைக்ல வரணும் அப்படிங்கிறது. "ஜெயிச்சுட்டோம் மாறா" அப்படின்னு டயலாக்க போட்டு கடைசியில கடலோட வியூவெல்லாம் ரசிக்க விட்டேன். பார்த்தீங்கன்னா, நெறைய மக்கள் நிப்பாங்க. ஃபுல்லா வந்துட்டு மக்களோட கூட்டம் தான் இருக்கும். எல்லாம் ஃபோட்டோஸ், வீடியோஸ் அதெல்லாம் எடுத்துட்டு ஜாலியா வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா, அதான் பில்லர். அதான் எண்ட் ஆஃப் தி பில்லர். இந்த ரோடோட எட்ஜ். நம்ம எட்ஜ தாண்டி தான் நின்னுட்டு இருக்கோம் கடலோர பகுதிகள்ல. எல்லாரையும் பார்த்துட்டு, அப்புறம் நம்மளும் எடுப்போம். நம்ம தானே இங்க வந்திருக்கோம். கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு நாள் கனவுகளோடு இங்க வந்துட்டு இப்ப தான் நம்ம வந்திருக்கோம். நம்மளும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி எடுத்துட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஜாலியா ஃபோட்டோ ஷூட்டு, வீடியோஸ் அந்த மாரி இருந்துட்டாங்க. ஜாலியா பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. என்னன்னா நம்மள்ட்ட வழக்கம் போல மைக் எடுக்கல. ரிசீவரும் ஒர்க் ஆகல. அதனால தப்பா நெனச்சுக்காதீங்க. சரி ஓகே. முன்னாடி போயிட்டு ஃபோட்டோலாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பில்லர் பக்கத்துல ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம டிராகனோட நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து ஜாலியா இருந்தது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லா அந்த ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அங்கருந்து கிளம்பியாச்சு. கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கடலோர பகுதிகள் எல்லாம் பார்த்துட்டு, அப்படியே கடல் காத்து, கடல் மண்ணு, கடல் மணல் மூஞ்சுக்கு முறையெல்லாம் அடிச்சது. சரி ஓகே. இந்த மூமெண்ட்டுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணோம். எப்படியாச்சும் போயிறணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சைட்டெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டே அங்கருந்து அப்படியே கிளம்பி வந்தாச்சு. ஆனா, இந்த மணலெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆசை வந்ததுங்க. நம்ம டிராகன உள்ள விட்டு எடுத்தரணும் அப்படின்னு. டிராகன உள்ள விட்டுறலாம். மறுபடியும் ஏறுறதுக்கு நம்ம மட்டும் பத்தாது. 4 பேர் வேணும். சரி ஒரு சைடுல நின்னு ஃபோட்டோலாம் எடுக்கலாம் அப்படின்னு நெனச்சு எடுத்தேன். இங்க பாருங்க. அதன் விளைவா என்ன ஆச்சு அப்படின்னா, நான் கல்லு போட்டு நிப்பாட்டியிருந்தேன். நம்ம டிராகன் வந்துட்டு கீழ போயிட்டான்.
பூமிய பொளந்துட்டு, "ஐயய்யோ! டிராகன காப்பாத்தணுமே!" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீடியோலாம் ஆஃப் பண்ணிட்டு டிராகன ஒழுங்கா தூக்கி நிப்பாட்ட ஃபோட்டோ எடுத்திருக்கேன் பாருங்க. ஃபோட்டோ எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணி விடுங்க. மறக்காம இந்த மாரி டிராவல் பண்ணுங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. கடைசில டிராகனோட சேர்த்து நானும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். கார் வந்துருச்சு. இப்போ லைட்டா முன்னாடி போயிட்டுருக்கும்போது 2 சைடுல கடல். கடல் பக்கத்துல ஒரு எல்லோ கலர்ல ஒரு கோயில் இருந்தது. ஆனா, அதோட வியூவ மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு. 2 சைடுமே கடலுங்க. கடல் சென்டர்ல ஒரு கோயில். ராமர் கோயில்னு நெனைக்கிறேன் ஆக்சுவலி. ஏன்னா நெறைய பேர் அந்த மாரி தான் போயிட்டுருந்தாங்க. எனக்கு அத பத்தி சுத்தமா ஐடியா இல்ல. ஸோ யாருக்கும் தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணி விடுங்க. இங்க பார்த்தீங்கன்னா, சென்டர்ல ஒரு ஹைவே. 2 சைடு வந்துட்டு கடல். இந்த கோயில் தான் அது. அந்த கோயிலுக்கு நான் போயிட்டு பார்த்துட்டுருந்தேன். எப்படி இருந்தது என்னன்னு. ஆனா உள்ளலாம் போலங்க. வெளியவே நின்னு இங்க பாருங்க. இந்த கோயில்லயே கூட்டமா இருந்துச்சு. நான் அப்புறம் தூரமா நின்னுட்டு வெளிய வேடிக்கை பார்த்துட்டு, ஒரு சன்செட்டோட ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன். இது எப்படி இருந்தது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே! இதோட இந்த வீடியோவ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இதோட இந்த தனுஷ்கோடி ட்ரிப் முடியுது. நம்ம அடுத்து வந்துட்டு எத நோக்கி பயணம் பண்ண போறோம் அப்டின்னா, கன்னியாகுமரியை நோக்கி. மறக்காம நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாச்சும் குற்றம், குறை இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எஃப்டிஏ விளாக்ஸ் அது இப்டிங்கிற சேனலுக்கு. ஓகேங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். டாட்டா, பாய் பாய்.